இதை பாக்குறப்போ எங்களுக்கு இந்த நியூஸ் எங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த படம்லாம் மறந்துருக்கும். ஆமா கிட்டத்தட்ட. ஸோ இதுல முக்கியமா என்ன சார் கேள்வினா சார், இதுல வந்து சில தமிழ் படங்களுக்கு தனியா ஒரு அவார்டு வருது, படம் அதுக்குன்னு தனியா. அது தவிர ஜென்ரலா ஓவராலா பெஸ்ட் ஆக்டர்னு ஒரு அவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இதுல வந்து எங்களுக்கு வந்து நடிப்பு அப்படின்னா ஒரு டெஃபினிஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு. இப்போ நம்ம வந்து பெஸ்ட் அதுல நீங்க தமிழ் படத்துக்கு அப்படின்னு இல்ல, ரீஜனல் லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜுக்குமே அந்த மாநில மொழி திரைப்படத்துக்கு இருக்கு. மத்தெல்லாம் தேசிய லெவல்ல, மத்த எல்லாமே தேசிய லெவல்ல. இப்போ வந்து எல்லாமே தேசிய விருது தான், எல்லாமே ஜனாதிபதி கையால தான். அதுல இது இல்லாம வெறும் சர்டிபிகேட் மட்டும் கொடுக்குற அந்த ஒரு விஷயங்களும் உண்டு. அந்த மாதிரி உண்டு. முதல்ல சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வருவோம். இப்போ தமிழ் மக்கள் இல்ல ஓவரால் இந்தியால எல்லாருமே பார்த்து இப்போ அமரன் மாதிரி ஒரு படம் நடக்குது. அதுக்கு வந்து சூப்பர் படம், எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம், ஹிட்டான படம், அதே நேரத்தில் மக்களால் ரசிக்கப்பட்ட ஒரு படம். அந்த படம் நீங்க பாக்குறீங்க, ஒரு டைரக்டரா அங்க இந்த டைரக்டர் வந்து நம்ம ராஜ்குமார் சார் வந்து வாங்கியிருக்காரு, சூப்பர். பட் அதுல வந்து ரொம்ப அதிகமா பேசப்பட்டது வந்து அஸ் நடிகர்களா சிவகார்த்திகேயன் அவர்களும், முக்கியமா சாய் பல்லவி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயங்கர. ஸோ இந்த ரோல்ல வந்து சாய் பல்லவிக்கு கிட்டத்தட்ட அந்த ட்விட்டர்ல வந்தது எல்லாமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா டெஃபினட் நேஷனல் அவார்டு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கு கண்டிப்பா நேஷனல் அவார்டுன்னு ஒரு ப்ரெஷர் ஒரு சைட்ல வந்துட்டு இருக்கிறப்போ, ஒரு ஜூரியா பாக்குறப்போ ஆல்ரெடி கொஞ்சம் பயஸ் உங்களே அறியாம ஒண்ணு வந்துரும். கண்டிப்பா. ஏன் சாய் பல்லவிக்கு அவார்ட் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க? இது இந்திய லெவலுக்கான காம்படிஷன். இப்போ நம்ம வந்து அதிகபட்சம் வந்து நம்ம இந்த சவுத்தில் இருக்கிறது அதிகபட்சம் பார்த்துருப்போம், இல்லை நார்த் இந்தியாவில் ஹிட்டான படங்கள் பார்த்துருப்போம். இப்போ இந்திய லெவலில் எந்த படங்கள்லாம் போட்டி போட்டுச்சு, எந்த படத்துக்கெலாம் கொடுக்கப்பட்டுச்சு, அந்த படங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு சாய் பல்லவின்னு முடிவு பண்ணியிருக்கோம்ல, அதில் ஒரு ஆப்ஷன் வரும். அப்படி ஒரு ஒரு இதுக்கு ஒரு 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 விருதுக்கு இன்னும் 2 பேர் 3 பேர் அப்படின்ற இது வரும். அப்போது எல்லாருடைய மதிப்பீடுகளும் எதுக்கு அதிகமாக இருக்கும் அது வரும். அப்புறம் வந்து இந்த ரிசல்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சாய் பல்லவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இப்படின்னு வந்தது இருக்கு இல்லையா. இது பொது வெளியில் இருக்க பொதுமக்கள் அவங்களுடைய ஆர்வத்தை தெரியப்படுத்தலாம். மீடியாவே சில சமயத்தில் வந்து அவங்களே வந்து சில சமயத்தில் வந்து இவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குலாம் போடுறாங்க. அதை தவிர்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். அது வந்து ஏன்னா ஒரு விருதுன்றது மீடியா முன்னாடி தான் அறிவிக்கிறாங்க. யாருக்குமே பிரைம் மினிஸ்டர் கூட சொல்ல மாட்டாங்க ஒரு விருது என்னன்றது. ஜனாதிபதி இப்போ கூட நடந்தது என்னன்னா, துறையோட நம்ம இணையமைச்சர் வந்து எல்முருகன் அவர்கள்ட்ட வந்து இதை அறிவிக்கிற அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அந்த ரூமுக்கு அந்த லைவ் டெலிகாஸ்ட் ஆக போகுது இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு அரங்கத்தில் உட்காந்து அந்த இதை வந்து ஃபைல் ஒப்படைக்கிறாங்க. அதாவது ஜூரி வந்து தன்னோட கையில் ஒரு ஃபைல் இருக்கும், அவங்கள்ட்ட அந்த துறை அமைச்சர்ன்ற அடிப்படையில் எல்முருகன் ஜி அவங்கள்ட்ட வந்து அதை ஒப்படைக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த ஃபைலை நீங்கள் அறிவிச்சுட்டு என்கிட்ட கொடுங்க அப்படின்றாரு. ஒரு லாப்படி அவங்க வாங்கி அதை பார்க்கலாம், இது பண்ணலாம், என்ன கருத்து வேணாலும் சொல்லலாம். ஆனால் இது வந்து எனக்கே தெரிய வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க வந்து பேசுகிறதெல்லாம் வேறு மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன இருக்குன்னு எனக்கே தெரிய வேண்டாம், அது 100% உண்மை, நான் நேரடியாக இருந்து பார்த்தது. நீங்கள் யாரை செலக்ட் பண்ணியிருக்கேன்றது எனக்கே தெரிய வேண்டாம். ஆனால் உயர் அதிகாரிகளுக்கு தெரியும், அந்த இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உயர் அதிகாரிகளுக்கு தெரியும். ஏன் தெரியுதுன்னா, இப்போ நான் ஃபீச்சர் ஃபிலிம், நாங்கள் ஃபீச்சர் ஃபிலிம் அவங்க எல்லாமே செலக்ட் பண்ணி விருதுக்கு வந்து நாங்கள் வந்து இவங்களுக்கு தான் விருது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இது முடிவெடுக்கப்பட்டது அப்படின்னு கையெழுத்து போட மாட்டோம், பரிந்துரைக்கப்படுகிறது அப்படின்னு தான். ஓ அப்படியா? ஆமாம், பரிந்துரைக்கப்படுகிறது அப்படின்னு தான் கையெழுத்து போடுவோம். ஏன் அப்படின்னா அதில் என்ன சட்ட ரீதியாக ஒருத்தருக்கு நாங்கள் சொல்கிறோம், அவங்களுக்கு வந்து அவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்று நடக்கும். சில பிரபலமானவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு அவங்க மேலே வந்து எந்த விதமான வழக்கு எதுவுமே இல்லைன்னு. புதியவர்கள் சில பேருக்கு அதுமாரி வாங்கும்போது அவங்களுக்கு ஏதாவது அவங்க வழக்கு சும்மா பெட்டி கேஸ் அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. சாதாரணமாக ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதெல்லாம் முக்கியமான ஏதாவது வழக்குகள் அவங்க மேலே இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதை பரிசீலித்து அதுக்கு வேறு ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சொல்லுவாங்க. அந்த ஆப்ஷன் கொடுக்குறதும் ஜூரிஸ் தான், நாங்கள் தான் கொடுக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா தனுஷார் படத்தில் டான்ஸ் மாஸ்டர் அவர் அறிவிச்சிட்டாங்க, விருது அறிவிச்சிட்டாங்க. விருது வழங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் அவர் மேலே வருது. ஸோ அப்போ அவர் நீக்கப்படுறாரு. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இப்படி வெளிப்படையாக இது மாதிரி நிறைய வெளிப்படையான விஷயங்கள் அவங்கள்ட்ட சொல்ல முடியும். நம்ம மேலோட்டம் இது அழுத்தம் கொடுத்தாங்க, இது இப்படி அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்த சிச்சுவேஷன்ஸ் இருக்கா சார்? இல்லை இல்லை இல்லை. நான் தேசிய விருது வாங்கும்போது எனக்கு என்ன நான் இல்லை, என்னுடைய படத்துக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ஷன் பண்ணி
என்னுடைய படத்துக்கு வந்து ஸ்ரீகாந்த் தேவா Correct. தேசிய விருது வாங்கும்போது என்ன எப்படி இருக்குது எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் என் சினிமாவுக்கு வந்து 25 வருட அனுபவத்துக்கு பிறகு உலக படங்கள்லாம் பார்த்து எல்லாமே பார்த்த அனுபவத்துக்கு பிறகு ஒரு தேசிய விருது கிடைச்ச ஒரு படத்துடைய ப்ரொடியூசராக டைரக்டராக நாங்கள் போய் உட்காரும்போது ஒரு புதிய ஒரு இப்போ நீங்கள் கேட்குற அத்தனை கேள்விகளுக்கும் எனக்கு அங்கே விடை தருது. எல்லாமே ஓப்பனாக இருக்குது, நேர்மையாக இருக்குது.